அனைவருக்கும் வணக்கம். இது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் என்னுடைய அடுத்த வீடியோ. இது திருவண்ணாமலை கோயிலில் இப்போ சமீப காலமாக கூட்டம் அதிகமாக வந்துட்டுருக்கு. வர்றது விஷயம் இல்லை, அங்கேருந்து வரவங்க தான் விஷயம். ஏன் இதை நான் சொல்கிறேன்னாக்கா, இந்த லெஃப்ட் சைடு போகும்போது அந்த வண்டி ஒரு வண்டி ஓவர்டேக் பண்ணுது, அந்த வண்டி இன்னொரு வண்டி ஓவர்டேக் பண்ணுது. திண்டிவனம் ரோட்லேயும் சரி, போலூர் ரோட்லேயும் சரி. இது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இது ரெண்டுமே சிங்கிள் ரோடு, டபுள் ரோடு கிடையாது, சிங்கிள் ரோடு. வெள்ளிக்கிழமைனாக்கா சென்னையிலேருந்து ஊருக்கு போகிறவங்க, இங்கே திருவண்ணாமலைக்கு வரவங்க அந்த ரோடு யூஸ் பண்ணுறாங்க. அதே போல் ஞாயிற்றுக்கிழமை ஆனவுடனே திருப்பணும் சென்னைக்கு போகிறவங்க அந்த ரோடு யூஸ் பண்ணுறாங்க. எது திண்டிவனம் ரோடு யூஸ் பண்ணுறாங்க. இந்த ரோட்டில் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுனாக்கா, இதில் கர்நாடகாவிலேருந்து பாண்டிச்சேரி வராங்க. இந்த ரோட்டில் இப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா, அஜித்குமார் சார் ரேஸில் வண்டி ஓட்டுற மாதிரி ஓட்டுறாங்க. ஒன்று போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துடணும், இல்லைன்னா ஒரேடியாக போய் சேர்ந்துடணுன்ற மாதிரி வண்டி ஓட்டுறானுங்க. இதில் கவர்மெண்ட் பஸ்ஸுக்காரன் அவன் சிப்பந்தி வேலைக்கு செஞ்சுட்டு இந்த வேலைக்கு வந்திருப்பான் பொழுது ரோட்டை அழுதுங்கன்னு தான் போகிறானே தவிர வழி விட்ட பாடு இல்லை. இதில் அடிச்சிக்கிறானுங்க, மாஞ்சிக்கிறானுங்க. இந்த பழமொழிலாம் அவனுங்களுக்கு கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்த மோட்டார் தொழிலில் நடக்கிறது சகஜம்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் அந்த மாதிரி கிடையாது. ஒன்று போகணும், இல்லைன்னா அவனை காலி பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி தான் ஓட்டுறானுங்க. கேட்டால் என்னன்றான், அவ்வளோ மண் ரோடுக்கு இதை இறங்கி போடான்றான். ஆச்சா, இப்போது இந்த சைடு இங்கே ஆந்திராவிலேருந்து வரவங்க அவன் ஊரில் எப்படி வண்டி ஓட்டுறான்றது இந்த ரோட்டில் தெரியுது. அந்த ரோடு நல்லா போட்டாங்களாங்காட்டியும் ஜெட்டு வேகத்தில் போகிறானுங்க. இதாவது பஸ்ஸில் பண்ணுறான், கார்லேயே பண்ணுறான், 3 பேர் போட்டி போட்டுன்னு போகிறானுங்க. அதே போல் நிற்கணுன்னாக்கா ஒரு வீல் கீழேயும் ஒரு வீல் மேலேயும், அந்த ரோட்டு மேலேயும் மண் ரோட்டில் கீழேயும் அப்படிலாம் நிறுத்ததே கிடையாது. நிற்கிற அப்படியே ரோட்டு மேலே நில்லு, ஆக்சிடென்ட் ஆனாலும் பரவாயில்ல, ஏன்டா ஓரமாக நில்றான்னா நீ வேலையை பார்த்துன்னு போடான்றான். ஆக்சிடெண்ட் ஆகக்கூடாதுனாக்கா ஒரு சில விஷயம்லாம் இருக்குது. அதே போல் இந்த டூ வீலரும் என்ன பண்ணுறாங்க, லெஃப்ட் சைடு வச்சு போகிறது கிடையாது, ரைட்டு ஃபுல்லாக பாதி வச்சு ஓட்டுறது. இவனை தாண்டி ஓவர்டேக் பண்ணி போகணும் அப்படின்னாக்கா பாதி ரோடு நம்ம ஏற வேண்டியதாகுது. அப்போ எதிர்க்க வரவன் திட்டான், நீ லெஃப்ட் சைடு ஓரமாக போகணுன்னா பிரச்சனையே இல்லை. இதில் விபத்து நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. காருக்கோ பஸ்ஸுக்கோ லாரிக்கோ எந்த சாதாரணமும் கிடையாது. ஆனால் டூ வீலர் போனான்னா கண்டிப்பாக சட்னி தான். அது அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. என்னவோ நம்ம டேக்ஸ் கட்டுறோம், ரோட் டேக்ஸ் கட்டுறோம் அப்படின்னு நினச்சின்னு ஓட்டுறானுங்களா என்னன்னு தெரில. அதே போல் ஹெல்மெட் போட்டுக்கின்னு ஸ்பீடாக போட்டு சந்தல் புந்தில் புந்து போகிறது. அவனை நினச்சிட்டான், அந்த ஹெல்மெட் போட்டுக்கினாக்கா நம்ம எங்கன்னா போய் மோதனாக்கா உயிர் போய்ச்சிருவோம் அப்படின்னு நினச்சிட்டா நம்மளுக்குது. இந்த பகுதி தவிர எந்த பகுதி நசுக்கினாலும் உயிர் போயிடும். ஏன் இந்த மண்டிக்கு அந்த ஹெல்மெட்டை போட சொல்கிறான்னா, கீழே அடிபட்டால் கோமா ஸ்டேஜுக்கு போயிடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் ஹெல்மெட் போட சொல்கிறது. கை கால் போனால் கூட உயிர் போய்ச்சிக்கலாம், அதுக்காக தான். ஆனால் ஹெல்மெட் போட்டால் என்ன நினைக்கிறாங்க, நம்ம போய்ச்சிக்குவோம், நம்ம சூப்பர்மேன் மாதிரி பறந்து போயிடலாம், இச்சா கூட ஒன்றும் ஆகாது அப்படின்னு நினச்சிக்கிறான் நம்மளுக்கு. இதெல்லாம் சொல்லி மாளாது. அதே போல் இந்த எல்போர்டு வண்டி ஓட்டுருவாங்க, குறிப்பாக அவங்க சொல்லணும். ஏன் அப்படின்னாக்கா, ஒரே மாதத்தில் லைசன்ஸ் எடுத்துடுறாங்க. மாதம் முடிஞ்ச அந்த லைசன்ஸ் கைக்கு வந்தவொடனே லோனை போட்டு ஒரு காரை வாங்கி ரோட்டில் வந்துடுறாங்க. அந்த கார் ஓட்டத்துக்கு கற்றுக் கொடுக்குறாங்க, செவில் மேலே அடிக்கணும். நிஜமாக சொல்கிற, செவில் மேலே அடிக்கணும். கார் ஓட்ட கற்றுக்கணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு வச்சு ஓட்ட கற்றுக் கொடுக்கணும். ஹேண்ட் சிக்கிலனும் கற்றுக் கொடுக்கறது கிடையாது. என்ன பண்ணுறாங்கன்னா, நாளைக்கு அது ஒரு சில ஸ்கூலில், டிரைவிங் ஸ்கூலில் இது நடக்குது, நான் பார்த்துருக்கேன். ஒரு சிலர்லாம் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்க. ஒரு சில டிரைவிங் ஸ்கூலில் மட்டும் ஃபுல்லாக கண்ணாடி ஏற்றிட்டு ஏசி போட்டு அவர் கார் ஓட்ட கற்றுக் கொடுக்குறாரு. ஆனால் ஹேண்ட் சிக்னல்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் கற்றுக் கொடுக்குறதே கிடையாது. ஹேண்ட் சிக்னல்னால் என்னென்னு அவனுக்கு தெரியாது. நிஜமாக சொல்கிறது தெரியாது. அதான் ஏசி போட்டுன்னு ஜம்முன்னு போகிறானே, இந்த பக்கம் போகிறானா அந்த பக்கம், அதெல்லாம் கிடையாது. ஒன்று இவனும் போகிறது கிடையாது, போகிறவனையும் போக விடுறது கிடையாது, ஒரு வை பண்ணுறது. அதனால் வண்டி ப்ராப்பராக கற்றுக்கின்னு ரோட்டுக்கு வாங்க, அதான் உண்மை. வண்டி ஓட்ட கற்றுக்கினியா எத்துன்னு போய் கிரவுண்டுக்காக ஓட்டு, யாரா கூட வச்சுன்னு உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணு. நாங்களாம் 2007 வந்தோம் ஃபீல்டுக்கு. 2007 2011 ஐஆர்டி முடித்து 3 மாதம் கோர்ஸ் முடிச்சுட்டு ஹெவி முடிச்சுட்டு நாங்கள் ஃபீல்டுக்கு வந்துக்கிறோம். திறமையாக இருக்கிறவங்களுக்கு இங்கே வாய்ப்பு கிடையாது, அது மட்டும் தெரியுது. சென்னையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது நான் அங்கே சவாரிக்கு வரும்போது ஒருத்தர் சொன்னார்,
அவர் வந்து ஒரு காரில் வந்து என்ன பண்ணிக்கிறாரு, டிரைவர் ஆக்டிங் டிரைவர் கேட்டிருக்காரு. அவன் இங்கேருந்து சென்னையிலேருந்து திருப்பதி போயிட்டு வர்றதுக்கு ஏதோ ரூ. 2000 2500 ஏதோ கேட்டிருப்பான் பொழுது. அவன் என்ன பண்ணிக்கிறான், அந்த காசு கொடுக்கறதுக்கு பால் மாறிக்கின்னு அவன் டாடா ஏசி ஓட்டியிருந்துருப்பான் பொழுது. அவன் 1000 என்னவோ கேட்டிருப்பான் பொழுது. சரின்னு அவனை கூட்டின்னு போயிட்டுக்கிறான். டாடா ஏசி ஓட்டுறவனுக்கும் கார் ஓட்டுறவனுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அவனை கூட்டின்னு போய் சொல்ல வேணாம், ஓன் போர்டு வண்டி, அது கொஞ்சம் லக்ஸுரியாக இருந்திருக்கும் பொழுது வண்டி. அவன் ஓட்டின்னு போகும்போது என்ன ஆகிட்டுக்குது, ஏசி போட்டுன்னு போயிருப்பான் பொழுது. நல்லா தூங்கிட்டான். தூங்கினோடனே என்ன பண்ணிட்டான், துரை எத்தனை போய் மரத்தில் விட்டார். மரத்தில் விட்டு டோட்டல் லாஸ். இது ஏன் சொல்ல வரேன்னா, நம்ம போனாக்கா சென்னைக்கு போனாக்கா ஓலா ஊப்பர்னு போகிறோம். ஆனால் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, கொடுத்துட்டு வரீங்க, கொடுக்குறீங்களா இல்லையா? ஒரு மெட்ரோ போகிறீங்க, 150 ரூபா ட்ரெயின் டிக்கெட்னாக்கா கொடுத்துட்டு போகிறீங்க. அதே பஸ்ஸில் போகிறீங்க, ஏசி பஸ்ஸில் 1500 2000 கொடுத்துட்டு போகிறீங்க. அதே தான், ஒருத்தன் வரான், நைட்டு ஃபுல்லாக கண்மூசி வண்டி ஓட்டுறான் அப்படின்னாக்கா அந்த டிரைவர் என்ன, அவன் கஷ்டப்படுற காசு தான் கேட்குறான். 1500 கேட்குறான்னு வச்சிங்களேன். அதில் வந்து ஒன்றும் உங்கள்கிட்ட வந்து சொத்து வாங்கிட்டு போயிட்டு போகிறதில்ல, கொள்ளையடிச்சின்னு போயிட்டு போகிறது கிடையாது. நீங்கள் இந்த போய் மாலுக்கு போய் செலவு பண்ணுறதும் மற்ற இதுக்கு செலவு பண்ணுற மாதிரி நினச்சின்னா அவனுக்கு கொஞ்சம் காசு கொடுத்துட்டிங்கன்னா அவன் பாட்டு ஏதோ தூக்கம் வருதா, டீயை குடிச்சுட்டு கொடுத்த வேலையை செஞ்சுட்டு போகணுமான்னு தான் பார்ப்பான். ஒரு 5-10க்கு ஆசைப்பட்டுக்குன்னு உங்களுக்கு நீங்களே தான் உழ வச்சுக்கிறீங்க. அதான் உண்மை. அதனால் ஒன்று ஓன் கம் டிரைவராக இருந்தாக்கா பார்த்து ஓட்டுங்க. டிரைவர் வச்சு ஓட்டுற மாதிரி இருந்தால் டிரைவரை பார்த்துக்குங்க. எதுவுமே முடியலன்னா சமூகம் தான். நீயும் பரலோகம் தான், அவனும் பரலோகம் தான். அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சிங்க. மற்றபடி வேறு எதனா கமெண்டில் சொல்லுங்கள். எதுவும் டவுட் இருந்தாக்கா அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.